பரணா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை? ஆ, சாம்பார் தான். வெள்ளிக்கிழமை சாம்பார். இன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே வைக்க மாட்டேன். இல்லைனாலும் நான்வெஜ் எங்கே கிடைக்கி? கிடைக்கு. ஆமாம், இன்னைக்கு எதாச்சும் வாங்கிடலான்னு பார்த்தேன். நம்ம போட்டு போகலனாலே ஒன்றும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. எல்லா இடமும் எங்களுக்கு பிரச்சனை தான் இன்னைக்கு. விலைக்குமே வாங்க முடியலையா? லேட் ஆகிடுதுல, 10 மணியாக ஆகிடுது. அங்கே போக ஏலக்கடற்கரையே முடிச்சிருது. ஏலக்கடற்கரை 11 வரைக்கும் இருக்குன்னு இல்லை, 10 மணி முடியும். இப்போ நம்ம போட்டு போச்சுன்னா தான் அது 3 மணி 4 மணி முடிய ஓடும். எறும்பு வந்து ஏன் இவ்வளோ எறும்பு வந்துருக்கு? எப்படியாவது உள்ள பேருது, மடிச்சுதான் இருக்கு. ஏதாவது இடுக்குக்குள்ள பேருதான், அதான் தூக்கி வச்சிருக்கு. இலகிற அதாவது அது ஓரமாக தானே இருக்கு. பார்த்து இலகிறாம. என்னெல்லாம் பண்ண போற வெஜ்ஜில்? காயும் ஒன்றும் இல்லை. கேட்டா நம்ம வீட்டில் காய் காலியாவா ஆகுதுன்னு. இப்போ மீனும் கிடைக்கல, காய் தானே தேவைப்படும். தெரியணும் அது. ஒன்றும் இல்லை, இருக்கிறத வச்சு இந்த முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் தான் கிடந்தது, கேரட்டு கத்திரிக்காய், அவ்வளோதான். வேற ஒரு காய் இல்லை. பூசணிக்காய் கூட்டு பச்சையாவே தின்னு காலி பண்ணிட்டேன்னா நான் பொரியல் பண்ணுறது மிச்சமாக போகும்ல. அப்படியே தின்னு முடிச்சிட வேண்டி தானே. பூசணிக்காய் பிடிக்கும். உனக்கு சாம்பார் வைக்க தெரியாதுன்னு சொல்லுவீல்ல? தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மணிக்கு வைப்பேன். அது எப்படியோ வரும். அதாவது நாங்களே இன்னைக்கு வெஜ்ஜு தான், வாய்ப்பே இல்லை. அதே உடனே பார்த்தோன்னே கற்றுட்டு அதான் தெரியல உனக்கு. எல்லா காயும் போட்டுப்போம். ஆமாம், அவ்வளோதான். வேக வச்சுட்டு பருப்பு துவரம் பருப்பு அதில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுற வேண்டியதான். வெஜிடேரியன் மட்டும் எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது, ஏன்னே தெரியாது. அது நல்லாவும் வருமானு தெரியாது. ஆனால் நான்வெஜ் சமைக்க சொன்னால் எத்தனை வெரைட்டினாலும் நான் என் பாட்டு சமைப்பேன் நல்லா. போட்டாச்சா ஒரு 4 மிளகா. நான்வெஜ் மீன் குழம்பு பிடிக்காதும்பா, சமைப்பேன் நல்லா. இறால் குழம்பு பிடிக்காதும்பா, பூண்டு நண்டு குழம்பு பிடிக்காதும்பா, வெங்காயம். ஏன் இவ்வளோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்? இதுக்கு உள்ள பூசணிக்காய்க்கு பொட்டமாக. அப்புறம் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன், தேங்காய் வெட்டணும், பருப்பு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. சிம்பிளாக இருக்குல்ல, ஈஸியாக. ஈஸியாக தான் இருக்குது. சமையல்னாலே ஈஸி தான். போட்டு தண்ணி ஊற்றுவோம். பருப்பு தனியாக வேக போட்டு வச்சது, காய் வந்தோடனே அது பருப்பு தூக்கி அதில் தட்ட வேண்டியதான். பற்ற வச்சாச்சு. சோறு வந்துட்டு இதை வடிச்சிட்டு பூசணிக்காய் பொருளை இங்கிட்டு வச்சிருவோம். அவ்வளோ சமையல் ரெடி. 10 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ரெடி. இப்போதான் ஆன் பண்ணி வந்து அதுக்குள்ளே சமையல் ரெடி ஆகிட்டா. அவ்வளோதான், இதை மூடி வச்சுருவோம். ரொம்ப பேர் கருவாடுக்கு எங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பெரிய கருவாடு இல்லை, லாஞ்சு போல இல்லை. மீனோட விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப கருவாடே வைக்க முடியாது. இப்போ நம்ம போட்டுலேயும் போலையா, லாஞ்சு போச்சுன்னா மீனோட விலைகள் கம்மியாயிரும். நம்ம போட்டும் போகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாரும் இங்கே நாட்டுப்படகுக்கு மீன் வாங்குறதுனால மீனோட விலைகள் டாப்பில் போயிடுது. காயப்பட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வரது மட்டும் காயப்பட முடியல. அது போக நிறைய மீன் வரவும் இல்லை. நெத்திலேயே இப்போ சீசன் தானே, ஆனால் நெத்திலேயே வரலையே. என்னட்டே தெரியல, நெத்திலேயே பார்த்து ரொம்ப மாதம் ஆன மாதிரியே இருக்கு. ஒரு நிறைய பேர் ஃபோனு மெசேஜ் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட்டு கருவாடு எதுவும் இல்லாதனால ஒர்க்குக்கு ஆள் யாரும் வரல. அப்பப்போ கரெக்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 20 ஒரு 2 நாள். சரி, ஆமாம், 2 நாளா? ஒரு 10 நாள் கழிச்சு. ஒரு 2 மாசமாவே நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸே ரொம்ப டல்லு. பிஸ்னஸே இல்லை, டல்லு இல்லை, இல்லை ஒன்றுமே இல்லை. பிஸ்னஸும் இல்லை, கடலுக்கும் போகலை. ஏதோ வாழ்க்கை எப்படியோ ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம். கருவாடு வந்த பிறகுதான் பார்க்கணும். மேலேயும் வேலை அப்படியே நிற்கி. நாங்களும் 10 நாள் வேலை முடிஞ்ச பார்த்தா வேலை பார்க்குறவங்க அதுக்கு மேலே வரேன்னு சொல்லிட்டு தள்ளி 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 கொண்டு போய் இன்னும் 2-3 வேலை இருக்குது. அது முடிஞ்சா கூட மேலே வேறு ஏதாவது பொருள் வாங்கியாவது ஏதாவது பார்க்கலாம். பார்ப்போம். கருவாடோட நிறைய பொருள் கொண்டு வரலான்னு இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது சொல்லுங்கள். வெளியூரில் உள்ளவங்களுக்கு ஏதாவது கிடைக்காம இருக்கும்ல, என்ன கிடைக்காத நல்ல பொருட்கள். சரியா? எங்க தூத்துக்குடியில் உள்ளதை நாங்கள் பிளான் கருப்பட்டி, பனங்கற்கண்டு, அது சொல்ல முடியாது. இப்படி ஐட்டங்களா விற்கலான் இருக்கோம். அப்புறம் சங்கு விற்கலான் இருக்கோம்.
இங்கே நம்ம இந்த ஊரில் சுற்றி என்ன கிடைக்குமோ பக்கத்தில் அதுக்கு வாங்கி கொடுக்கலான் இருக்கோம். இதே மாதிரி ஆதரவு அதுக்கும் வருமா, என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. வாழைக்காய் பவுடர்லாம் போடலான் இருக்கோம். ஏத்தம்பழ பொடி அதெல்லாம் போடலான்னு பிளானில் இருக்கோம். பார்ப்போம் என்னென்ன வருது. நம்ம கடை ஓப்பன் பண்ண உடனே என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே அதுக்காக காத்திருக்கணும் 2 மாதம். நாங்களும் காத்து தான் கிடக்கும். என்னது ஏதோ ஒரு கிளி ஒன்று காத்து கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி நம்மளும் காத்து இருக்கோம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஏற்கனவே இடையில இந்த மாதிரி போன வருஷமும் இந்த லாஞ்சி போகாத டைம்ல இந்த மாதிரி தான் ஆகுது தெரியுமா. நிப்பாட்டி மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இனிமேல். மீன் கொடுக்கணும்ல. ஆமாம் மீனும் கொடுக்கணும். மீனுக்கும் ட்விஸ்ட் இருக்கு. மீனோட விலைகள்லாம் இப்போ டாப்ல. லாஞ்சி போனாதான் மீன் கொடுக்க முடியும், அதை சொல்றேன். அதான் லாஞ்சி போகணும், இங்கேயும் போகணும். எல்லா இடத்துலையும் கடலுக்கு போயிட்டாங்கடா. இங்கேயும் போட்டு போகலை இப்போதைக்கு. எறும்பு பாருங்களேன், பிரெட்டோட ஒட்டிக்கிடுது. இது எப்படி நான் ஊதி தள்ள? என்னதான் எடுத்தாலும் உள்ள ஓடி இருக்குது. ஊதுனா பறக்க மாட்டான். அப்படிதான் ஏன் மேலே போட்டு நைட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கு. பிரெட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். தண்ணி இல்லாமல் இருக்குவேன். அது தண்ணி விடும் காய். அப்புறம் இந்த பருப்பில் உள்ளது ஊற்றுங்கள. கோதுமை பிரெட் வாங்கணும் இனிமேல். அவளுக்கு பிரெட்டு 3 நேரம் சாப்பாடு தட்டில் விரிச்சு வச்சிருமா. காய் கொஞ்சம் வேகணும். ஆமாம், பருப்பு போட்டதுக்கு அப்புறம் வெந்துருங்களா? இது கொஞ்சம் வெந்த பிறகு தான் பருப்பு போடணும். பருப்பு தான் வெந்துட்டுல. இனிமேல் எடுத்து கொதிக்க வைக்கிறதா. இல்லை உப்பு போட்டுருமா? கடைசி போட்டுருமா? உப்பு போட்டால் காய் வேகாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வெங்காயம் மட்டும் வேகுது. அப்போ போடாத, கடைசி போடு. போடுறோம். வெந்துட்டுல பாதி. அப்படிங்கா மறுபடியும் அப்படி செய்யறா. அதான் என்கிட்ட ஏன் கேட்டேன். ஏன்டா அப்படி பண்றாளோ தெரியலையே. என்ன வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் தானே. போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. போர் அதான். சரி, அடுத்து வந்து பூசணிக்காய் பொரியல். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் அடுப்பு போட்டோம் இதாயிரும், குழஞ்சிருமா? குழஞ்சி போயிடுவா. கல்லு மாதிரி இருக்கு பார்க்க. அது அப்படித்தான் இருக்கும். திங்க நல்லா இருக்குமா? நல்லா திங்கியே. இதோட சின்னதுன்னா இது இன்னும் சூப்பராக இருக்கும்பா. நல்லா நரிச்சு அப்போ அடிக்கடி பூசணிக்காயும் வெறுசா திங்கலாம்ல, நல்லது தானே. அப்பப்போ எங்கிட்ட திங்க தானே செய்யறேன். நம்ம எப்பமா தானே வாங்குறோம். தடியங்க தும்பியா புடலங்கா அது பச்சை திம்பாங்களுக்கும். இது பூசணிக்காய் மாதிரியே பெருசா இருக்குல்ல. அதான் தெரியல, அதை நான் தின்னது. தின்னு பாரு. அதான் பூசணி ஜூஸ் போட்டு குடிக்காங்கல்ல உடம்பு வெளியே. தடியங்காவலாம் வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்களே. நம்ம சாப்பிட்டது இல்லைம்மா. கடுகு போட்டுக்கிடுவோம். உளுந்து பருப்பே விடல. உளுந்து 2ஆச்சு போட்டாச்சு. இது ஏற்கனவே தேங்காயில் வந்து ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே. புளி சாம்பார். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டுருங்க. அம்மா மூஞ்சில தெரியும். அதான் வெங்காயம் இவ்வளோ இருக்கே, போட்டுருமா? சாம்பாரில் போடுவோம். சாம்பாருக்கு நிறைய போடுவோம். பருப்பு வந்துட்டா இதை தூக்கி இதில் ஊற்றுவோம். ஆனால் சாம்பார்லாம் தண்ணியாக இருக்கு. நான் கூட பிடிக்கும். அப்படியா? தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்று. அப்புறம் அப்போ 4 நாளைக்கு இந்த சாம்பாரை தான் சாப்பிடணும். இன்னும் தண்ணி ஊற்றினா. பருப்பு சாம்பார் ஊற்றும் போது சோத்தில் பருப்பு வச்சு பிடிக்கும். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். மற்றபடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி மற்றபடி இருக்குங்களா? இருக்கும். காரம் காணலன்னா
இது நல்லா இதோட வேகட்டும். இன்னும் தாளிக்கணும் அதை. இது தேங்காய் ஊற்றணும், இதுக்கப்புறம் புளி ஊற்றணும். புளி ஊற்றிடுமா, சீரை கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். அப்பா அப்பளம் பொறிக்கிட்டீங்களா? அப்பளம் வேணுமா? இருக்குல்ல. கூழ் வடை கருப்பு வேணுமா? வத்தல் மோர் வத்தல் வேணுமா? சீனரிக்காய் வத்தல். சீனரிக்காய் மோர் வத்தல். சீனரிக்காய் வத்தல்னா போதும் ஆளுக்கு. என்ன சரி, நல்லா கொதிக்கட்டும்ண்ணே. எனக்கு சீனியரிக்காய் கூட்டம் ரொம்ப பிடிக்கும். சீனரிக்காய் கூட்டா நல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீனியரிக்காய். சீனரிக்காய், அந்த முள்ளங்கி, கூட்டு, அந்த பீன்ஸ், அந்த கூட்டுலாம் பிடிக்கும்ல. பீன்ஸ் நீளமா இருக்கும்ல தானே? பீன்ஸ், இன்னொன்று சப்பாத்தியா இருக்கும், அது பேர் என்னது? அவரைக்காய். அவரைக்காய், அது கூட எனக்கு பிடிக்கும். பீன்ஸ் உனக்கு பிடிக்காது? பீன்ஸ் கூட்ட வச்சு திம்பேனா? சாம்பார்ல கிடந்தீங்க விட்டு. சாம்பார்ல கிடந்தா மட்டும் திங்க மாட்டேன். கூட்ட வைக்கும்போது நான் ரொம்ப திம்பேன். அவ்வளோதான். புளி போடுவது ஊற்றணும் காணாதில்ல. புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். சாம்பார் இது லைட்டாக புளிப்பு இருக்கிறதுக்கு. நிறைய வீட்டில் சென்னையிலலாம் தேங்காய் ஊற்றாம தான் சாம்பார் வைப்பாங்க தெரியுமா? நம்ம ஊரில் வந்து தேங்காய் ஊற்றி தான் எந்த குழம்புனாலும் தேங்காய் ஊற்றணும். அப்போ தான் முழுமை அடையும், திருப்தி அடையும். இல்லைனா தேங்காய் ஊற்றாம வச்சாலும் அந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லிடுவோம், உன வீட்டில் சின்ன குழம்பு வச்சிருக்கு தேங்காய் ஊற்றாம வச்சுக்கிட்டு என்ன அப்படிதானே சொல்லுவாங்கலாம். நீ எப்படிதான் சொல்லுவ? உங்க அம்மா ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா மீன் குழம்பு தேங்காய் ஊற்றாம வைப்பாங்கல்ல. நான் அதெல்லாம் சொன்னது கிடையாது. அவங்க மீன் குழம்பு அது நல்லா இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிறது. வந்துருவாப்பால ஆளு. பூசணிக்காய் போட்டுருவோம். ஆளு யானை தண்டிக்கு வெட்டி வச்சிருக்கு. நீ தான் கரைஞ்சிருந்த, அதான் நான் இப்படி வெட்டினேன். தெரியும், நீ என்னை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இவங்களே சொல்லுவாங்களாம், இவங்களே பாவம் இவங்களே. அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு தெரியுமில்ல. என்ன ட்ரெண்டு? யாருக்கும் தெரியாம கெட்டது செய்யறது. லைட்டாக தெளிச்சு ஊற்றிக்கிடுவோம். அது வெந்துடும் எப்படியும். மூடி வச்சுக்கணுமா? மூடி விட்டுருவோம். இது சின்ன பூ. இது மூடலாமா? சாம்பார் பொடி போதுமா? டேஸ்ட் பார்த்து கொடுமா. போதும், லைட்டாக போடுவோம். போதும்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறேன். போங்க கூட சேர்ந்துட்டேன். எனக்கு வந்து எல்லாம் அளவு தெரியாது சாம்பார்லலாம். நான் பாட்டுக்கு போடுவேன், நானாக வைப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். அவ்வளோதான். இது வீட்டில் போட்ட சீனரிக்காய். இந்த பழமே பிரியாணி உனக்கு இதான் பிடிக்குமா? அங்கே பூச்சி வந்துட்டுல போடுது பாறேன். மற்றதெல்லாம் நல்லதாக இருக்கு. நம்ம வீட்டில் அவ்வளோவா அப்பளம் யூஸ் பண்ண மாட்டோமா? வத்தல் ஒரு 2 போடு, இதுக்கு போடு. என்ன இப்படிதான் இருக்குமா? ஆமாம், கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் பூட்டியே வச்சுருந்தோம்ல. வத்தல் எத்தனை? 2ஆ? இப்போ இல்லைண்டாலும் அப்புறமாட்டி செஞ்சுக்கிறோம்ல. கூழ் வடகம் வேண்டாம். இந்த பழமா வேணும் உனக்கு? எனக்கு கூழ் வடகம் தான் பிடிக்கும். எனக்கு ஆண்டோப்பளம் பிடிக்காது. சரி, 2 போடும். என் பின்னாடியே வந்துட்டு நல்ல மனமா இருக்கு. மணக்குதா? அவ்வளோ சாம்பார் மணந்துட்டு சாம்பார் வடை வந்துட்டு. சாம்பார் வடை தானே வருது? ஆமாம், சாம்பார் வடை தான் வருது. புளிப்பு சேர்ந்த மாதிரி தெரியுது. புளிப்பா? அவ்வளோ புளிப்பு. மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் தெரியுமா சாம்பாரில். இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவ தண்ணி. இன்னும் இதுவே இங்கே பாரு எவ்வளோ தண்ணியாக இருக்கு. தேங்காவும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கடலுக்கு போனாதான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். கடலுக்கு போட்டு போனாதான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் போல. ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? அப்போ சைவம் சாப்பிட்றவங்களாம் என்னது? மீன் இதாம்ப வேணும். மீன் குழம்பு திண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சோர்ந்துட்டாரா? கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. உனக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு நீ ஊற்றாமே இருந்துருக்கலாம். அந்தந்த மசாலாவுக்கு அந்தந்த அளவு தான் தண்ணி வைக்கணும்.
சரி இது கொதிச்சு ஒரு கொதி வந்தோடனே தாளிச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் என்ன லிஸ்ட் பார்ப்போம். இந்த பக்கம் தண்ணி வெத்திட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். எத்தா தண்டிக்கு இருக்குது, இது எப்படி தகுந்தா நரிச்சுனுங்கா. கொஞ்சம் வேகம் அது வெந்துடும். உப்பு போட்டேன்னா தெரியல. சூப்பராக கொதி. எப்போ தாளிக்கிறது? 2 minutes பொறுங்க. சாம்பார் ரெடி. நல்லா கொதிச்சு விட்டது பாருங்கள். மல்லி இலையை போட்டு இறக்கிடுவோம். அப்புறம் இறக்கி இறக்கி வைக்காண்டா, அடுப்புலேயே இருக்கட்டும். சரி, அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருவோம். உப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கல. சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு சாம்பார் டேஸ்ட் தெரியாது. அப்புறமாட்டி பார்த்துக்கிறேன். உப்பு இல்லைன்னா போட்டுருவேன்ல, தெரியலன்னு தான் சொல்லுவான். இப்போ கரெக்டாக இருக்கு. தெரியலன்னு சொல்லுவேன்னு பார்க்க லைட்டாக போட்டோம்னு நினைக்கிறேன். இது நானே பார்த்துருக்கேன். இது அப்படியே பார்த்துருக்கலாம்ல. உப்பு இல்லை. மண்டையா மண்டையா லைட்டாக இருக்குல்ல. சரி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணியாக இல்லை, தண்ணி கட்டியாக தானே இருக்கு. இதில் வேறு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுறாங்க. கொஞ்சம் போல் உடச்சு விட்டு நசுக்கி விடுத. அதுவே நசுங்கிருண்டே. நசுங்கி நான் அப்பெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நசுங்கணும் தெரியல. கொஞ்சம் நேரம் பொறுங்கள். என்றைக்குமே அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்தையும். பொரிஞ்சிட்டு இந்த டைமில் வத்தல் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கருவேப்பிலை இது கொஞ்சம் நல்லா ஆகணும். காயப்பொடி போட்டுக்கலாம். பருப்புலேயும் லைட்டாக போட்டிருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். அதுலேயும் வாசம் இல்லை. தெரிஞ்சு சொல்கிறாளா இல்லை தெரியாமல் சொல்கிறாளா? பாருங்க பாரு எப்படி குழஞ்சிட்டு பாரு. அது குழஞ்சின்னு மாவா களி மாதிரி அவளைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு நம்ம மசிக்கணும். இன்னொன்று தண்ணி மட்டும் வத்தட்டும்னே. கருவேப்பிலை போடலையா? வச்சுருக்கேன் கையில். இன்னும் கருகணுமா? பல்லாரி டக்குன்னு வருவாது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின்னு தெரியுமா? பெருசு வதங்க தான் லேட் ஆகும். கருவேப்பிலை போட்டு வெறும் எண்ணெயில் போட்டால் தான் பொரியுமோ? பொரியும். எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. சரிடா, எனக்கு தெரியாது, அதனால எனக்கும் தெரியாது, அதனால தானே சொல்ல தெரியலங்க. ஒரு நேரம் வெடிக்கும், ஒரு நேரம் வெடிக்காது. ஒருவேளை பழுத்துட்டே இருப்பாளோ, இந்த தெரிஞ்சு பாருங்க. போட்டுடலாம். புஷ்னு சத்தமே கேட்க மாட்டேங்குது பத்தியா? இப்போ கேட்கா? ஊற்றும் போதே புஷ்னு கேட்க மாட்டேங்குது. ஆமாம், போதும். கருகணும் போதும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஆமாம், சாம்பார் மணக்குது. அடுத்து இருங்க, அப்பளம் பொரிச்சுக்கலாம். பூசணிக்காய் அவ்வளோதான், முடிஞ்சிட்டல. அவ்வளோதான், பூசணிக்காய் தேங்காய் போட்டால் முடிஞ்சது. போட்டு பாருங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குது. இன்றைக்கி வெஜ்ஜு தான். சாம்பார் இருக்குது, பூசணிக்காய் கூட்டு தானே, பூசணிக்காய் வந்து, அதுக்கப்புறம் அப்பளம், இன்னும் சீனி இருக்கா, இது மோர் வத்தல், வடகம், அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் நேற்று வச்ச இறால் கிரேவி. அப்பா இவ்வளோ இது இருக்குது. பரவாயில்லப்பா உனக்கு, இதுவே போதும்ல. என்ன இருந்தால் இறால் கிரேவி இருந்தது, கூடுதலாக இருந்தது, ஒரு போனஸ் நமக்கு. நான்வெஜ் இருந்தது அதான் நல்லா சுட சுட இருக்கு.
சாம்பார் வைக்கிறது நல்லா தானே வச்சுருக்கேன். அப்படியா? ம். சாம்பார் பிடிக்காதனால அப்படி சொல்கிறேன்னு ஒரு வேளை. உனக்கு பிடிக்காது? கல்யாண வீட்டு சாம்பார் பிடிக்கும். எனக்கு ஹோட்டல் உலகம் பிடிக்கும். இது மட்டும் இனிக்கு என்னப்பா? பூசணிக்காய் தானே? ஆமாம். கன்னத்தில் தொடங்க இங்கிட்டு அப்புறம் அப்பளம். இன்னும் மாம்பழத்தண்டா அதுக்கு மேலே ருசியாக இருக்கு. பார்த்துட்டு இப்படி தரலையா? உரைச்சிட்டு எனக்கு மோரத்தில் பிடிக்கும். இறால் கிரேவி இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உப்பு சாம்பார் கரெக்டாக இருக்கா? சைலண்டாகவே போகுது. நிறைய ரசிச்சு சாப்பிட்ருக்கேன் எல்லாத்தையும் வச்சு. இப்போ என்னன்னு தெரியல, எங்கள் ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் போகுது. ஒரு நாளைக்கு 7 தடவையாவது அமர்த்தி முதல்ல கரண்டே போகாது. இப்போ ஏன் போகுது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி தானா? ரொம்ப கரண்ட் போகுதுங்க. இன்வெர்டர் இருக்கிறனால நைட்டில் தூங்க முடியல, இல்லைன்னா கஷ்டம். ஏதோ எடுத்துட்டே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோத்துக்குள்ள இருக்கா? அதெல்லாம் சாப்பாடு கம்மியாக வச்சிருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். எல்லாத்துக்கும் கால் பண்ணிடுவோம். இது ஏன் முறுமுறு தான் இருக்கு? ஏன் அப்படி இருக்கு? தெரியலையே, இந்த ஒத்தல் சரியில்லையே ஒரு வேளை. இந்த கடிச்சோன்னு உள்ள ஃபுல்லாக உப்பாக இருக்கும். உப்பு இல்லை, வேற வாங்கணும். மோர் வத்தல், கஞ்சி, சாம்பார் நல்ல ஒரு இது. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளே இறங்க போலாங்க. மோர் வத்தல் ஒரு தடவை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணணும். கத்திரிக்காய் வத்தல் பிடிக்குமா? வெண்டைக்காய் பிடிக்கும். வெங்காயம் வச்சது இல்லை. நீ கடையில் தான் வாங்குவோம் எல்லாம். என்னைக்கு வீட்டில் வைக்கிறது இந்த சீனரிக்காய் வத்தல் மட்டும்தான் வீட்டில் போடுவோம். எனக்கு சீனியருக்காக ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்லவே வேணாம் தலைவன். உரைக்கலையா? 2 மிளகாயும் சொல்லி முடிச்சிட்டானே. அப்புறமா தும்பேன், இப்போதைக்கு வேண்டான்னு அவ்வளோ ஆளு. நல்லா இருக்குல்ல? தண்ணி சும்ப வைக்க மறந்துட்டானே. கூழ் வடகம் என்னோடது. வீட்லேயே போடலாம் தெரியுமா? கூழ் வடகம் போட தெரியும், ஆனால் எனக்கு கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. போடுங்க, சேல்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். ஊற்றணும் நீ தான் உட்காந்து. கஞ்சிலே ரெடி பண்ணுவாங்க. அரிசி ஊற போட்டு அரைச்சி காய்ச்சணும், அடுப்பில் வச்சு காய்ச்சி ஊற்றணும். கஞ்சியில் போடுறது அது நம்ம வீட்டில் பழைய சோறு மிச்சமாகுதுன்னு சொல்லி போடுவோம். சமத்தூள். சரி, இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே ஃப்ரைடே. என்ன குழம்பு என்ன பொரியல்னு சொல்லுங்கள். இப்படி இருந்தால் வெளுத்து வாங்கிருங்க. இன்னைக்கு நான் மட்டும்தான் ராளை திம்பேன், அவள் திங்க மாட்டான். நானே காலி பண்ணிடுறேன். நானும் சாம்பார் பிடிக்காதவங்க சாம்பார் சைடிஷாக, சில பேருக்கு வத்தல், ஊறுகாய், அப்பளம் அந்த மாதிரி பிடிக்கும். அதை வச்சு சாப்பிட்றணுன்னு. அது சாயங்காலம் நைட்டுனா சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் தெரியுமா? சாம்பார், சோறு, சின்ன வெங்காயம், சாம்பார், அவ்வளோதான். வேற லெவலில் இருக்கும்.
ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம். பாய். பை பை.